அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலுமே ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருடைய நினைவுக்கு வரும் இடம்தான் மேல்மருவத்தூர் அம்மன். மேல்மருவத்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மேல்மருவத்தூர் கோவிலுக்கு இருமுடி கட்டி செல்லும் பக்தர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இங்கு இரவு நேரத்தில் அம்மன் புற்று வடிவில் காட்சி தராங்க. இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிபராசக்தி கோவில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்லும் வழக்கம் இருக்குது. இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகம் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம் என்பதாலுமே சபரிமலை போன்று இந்த கோவிலில் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர் பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் இருக்குது. இந்த கோவில் உருவான வரலாறு மிக அதிசயமான ஒரு நிகழ்வாக இருக்குது. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்தது. இந்த மரம் மற்ற சாதாரண மரங்களை போல இல்லாமல் கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாமல் காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்திருக்கு. இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்தது. இதனால் இந்த பகுதியை கடந்து செல்லும் மக்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. இதனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால், இந்த மரத்தின் காய்கனிகள் சாப்பிடுபவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் வேப்ப மரம் அடியோடு சாய்ந்ததாகும். அந்த மரத்தின் வேர் பகுதிகளில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. அந்த சுயம்புக்கு மேல் குடில் அமைத்து அந்த பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்காங்க. அதற்கு சித்தர் பீடம் என பெயரிட்டு வந்ததும் பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்தது. 1977ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி அந்த சுயம்புக்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை முட்டும், இடது திருக்கரத்தில் சின்முத்திரையை காட்டியும் காட்சி தரதாக சொல்லப்பட்டிருக்கு. 1000 இதழ்கள் என்பது ஞானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாக, அன்னையின் தலையில ஜடாமுடியை கிரீடம் போல அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கை. அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம். இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதன் இதன் அர்த்தமாக இருக்கு. கருவறைக்கு சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையை பங்கார அடிகளார் ஏற்படுத்தியிருக்காங்க. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்குமே அருள்வாக்கு கூறி வந்ததாகும். பக்தர்கள் நேரடியாக இந்த தளத்தில் வந்து பெண் பக்தர்கள் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவாயில ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்பிகையை தரிசிக்கிறாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போல இங்கு நவகிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்துக்கும் அன்னையை சுற்றி இருப்பதாக கருதப்படுவதால் நவகிரகங்கள் தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் மிகவும் சிறப்புக்குரியதாகும். இங்கே இருக்கக்கூடிய புற்றுல அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புற்று மண்டபத்தில் வலதுபுறத்தில் சப்த கன்னியருடைய சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. சப்த கன்னியர் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்குள் மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டில் முக்கிய இடம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். மேல்மருவத்தூரில் பங்கார அடிகளார் உருவில் ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களுடன் பேசுவது 21 சித்தர்களின் ஜீவ சமாதி ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுது.
அது மட்டுமில்லாமல் பெண்கள் அன்னையின் கருவறைக்கு சென்று பூஜை, அபிஷேகம், அலங்காரம் உள்ளிட்டவை செய்யலாம். இந்த கோவில் இருக்கக்கூடிய நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும். அனைத்து பாவங்களில் இருந்துமே விடுபடுவாங்க. அங்க பிரதர்சனம் இந்த கோவிலின் முக்கிய வேண்டுதலாக இருக்கு. அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்குள் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி, ஆடி பூரம் நாட்களில் அங்க பிரதர்சனம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கு ஒரு சிறந்த வழிபாடாக கருதப்படுது. ஆடி பூர நாட்களில் பக்தர்களே தங்களுடைய கையால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலச மற்றும் விளக்கு பூஜை உள்ளிட்ட குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுவதாகவும் உலக நலனுக்காக யாகங்கள் நடத்தப்படுது. அதர்வன பத்திரகாளிக்கு இங்கு தனி சன்னதி இருக்கிறதாக இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்தும் விடுபட முடியும். ஆதிபராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் முழுவதுமே அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சாமானிய மனிதர்களுமே மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதமிருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபம், தியானம் செய்து வழிபடுவர்களை தீய சக்திகள் அண்டாது அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேப்ப மரம் புற்றும் இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் சாய்ந்ததாகும், புற்றும் கரைந்தது. இதன் அடியில் அம்பாள் சுயம்பு வடிவமாக தன்னை தானே வெளிப்படுத்தி கொண்டாள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட இந்த இடத்துல தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கு. 1977 கோவில் கட்டும் பணியானது ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உருவம் இல்லை. இதனால் பக்தர்களுக்கு கண் கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டிருக்காங்க. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வைத்து வடிப்பதற்கு உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுது. அதன்படி சிலை அமைக்கப்பட்டு இன்றளவுமே குடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் தன் பக்தர்களுக்கு அருள் பாவித்து கொண்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. குறிப்பாக பெண் பக்தர்களுடைய வருகை இந்த கோவிலுக்கு அதிகமாக இருக்கு. சிவப்பு துணி அணிந்து வருபவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பில்லி சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் அதர்வன பத்ரவாளி கோவில்களுக்கு இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்தின் மூலவராக ஆதிபராசக்தி காட்சி தரதாகும். இங்கு வீற்றிருக்கக்கூடிய அம்பாளுக்கு 2 கரங்கள் இருக்கு. பொதுவாக அம்பாளுக்கு சிலைகளுக்கு 4 கரங்களோ 8 கரங்களோ இருக்கும். ஆனால் எந்த இடத்துல அம்பாள் மாடர ரூபத்தில் காட்சி தராங்களோ அந்த இடத்துல அம்பாளுக்கு 2 கரங்கள் மட்டும் இருப்பது வழக்கம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு 2 கைகள் தான் இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. இதில் ஆதிபராசக்தி கோவில் அம்பாள் நேராக வந்து தரிசனம் செய்தால் தேவியின் சிலைக்கு 2 கரங்கள் மட்டுமே இருக்கிறதாகும். இந்த அம்பாளின் சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்தில் தேவி காட்சி தருதாகும். இந்த கோவில் கருவறைக்கு பெண்கள் சென்று பூஜை செய்யலாம் அப்படிங்கிற முறையும் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட இந்த இடத்துல இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து கோவில் கட்டும் பணியானது 1977 ஆரம்பிக்கப்பட்டதாகும். அன்று முதல் சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கியிருக்காங்க. அதில் கிடைத்த காணிக்கையை வைத்து தான் இந்த கோவில் இந்த அளவிற்கு பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.